जमा कराओ ये दो मैं सिक्के को नोट में कन्वर्ट करके दे रही हूँ, जल्दी लाओ। सिक्के हैं आपके पास तो मैं नोट में कन्वर्ट करके दे रही हूँ 2 मिनट के अंदर। लाओ ऑनलाइन कर देंगे। अरे लाओ तो दो तो महाराज जी आप तो अभी तो बैठे थे, आपको तो पैसे की कोई मोह माया नहीं थी। अब आपको मोह माया आ गई, जल्दी आप तो वहाँ से उठ के मोह माया आ गई। बच्चे हैं। अच्छा बच्चे अभी तो जन्माष्टमी मना रहे थे आप। अरे अभी तो जन्माष्टमी मना रहे थे, रिकॉर्डिंग है आपके पास? पूरी है परेशान हो गई। வணக்கம். இந்த பதிவின் தொடக்கத்தில் ஒரு சில வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீர்கள். மகா கும்ப மேளாவிலிருந்து வெளிவந்த இந்த வீடியோக்கள். ஒரு பக்கம் மோனோலிசா என்கிற 17 வயது பெண்மணி, இன்னொரு பக்கம் ஒரு முதியோர் காட்டேவாலே பாபா. இந்த 2 நபர்களுடைய படங்களை நீங்க இதற்கு பின்பு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சிம்பத்தி, அதாவது அனுதாபம், இந்த வார்த்தையை எப்போதும் உங்களை எப்படி வேணாலும் வைரலாக்கி, அல்ல ஒரு சில நபர்கள் தன்னை ஸ்மார்ட்டாக எடுத்து காட்டுவதற்காக, தன்னை வைரலாக்குவதற்காக அவர்கள் செய்யக்கூடிய அத்துமீறலான விஷயங்கள். இந்த ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய ரீல்ஸ்களுக்கு அடிமையாகிவிட்டீர்களா, அல்ல இந்த ரீல்ஸை பார்ப்பது ஒரு போதையாக மாறிவிட்டதா என்கிற இந்த அனைத்து கேள்விக்கான பதிலை இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீங்க. எதற்காக ஒரு வீடியோ வைரல் ஆகிறது, எதற்காக அந்த வீடியோவிற்கு பின்பு சர்ச்சை வருகிறது, அனைத்தையுமே நீங்க பார்க்க போறீங்க. முதலில் மோனோலிசா என்கிற இந்த பெண்ணை பற்றி பார்த்து விடலாம். மத்திய பிரதேசத்திலிருந்து வரக்கூடிய இந்த பெண்மணி, இந்த பெண்ணுடைய வயது வெறும் 17. இந்த பெண்ணுடைய வேலை எதற்காக மகாகும்ப மேலைக்கு போனார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த பெண் மட்டுமல்ல, இந்த பெண்ணுடைய குடும்பத்தினர்களும் தமிழ்நாட்டில் நரிக்குறவர்கள் என்று ஒரு செக்ஷன் இருக்கு. ஆங்காங்கே நீங்க பார்த்தீர்கள்னா அவர்கள் பாசிமணி, மாலை இதெல்லாம் வித்து வருவார்கள். அதே போன்றுதான் மோனாலிசா அவருடைய குடும்பமும் மகாகும்ப மேலையில் போய் பாசிமணி இது போன்ற விஷயங்களை வித்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்து வந்தார்கள். மோனாலிசா ஒரு அழகான பெண்மணி, அவருடைய கண்ணெல்லாம் பார்த்தீர்கள் ரொம்பவே அழகாக இருக்கிறது. இவருடைய ஒரு வீடியோ வைரல் ஆகிறது. அந்த வீடியோ வைரல் அடுத்த நிமிடமே மோனாலிசாவிற்கு வந்த பிரச்சனைகள் பல. 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு வித்து கொண்டிருந்த அந்த மாலையை கூட விற்க விடாமல், அந்த பெண் எங்க போனாலோ அந்த பெண்ணிற்கு பின்பு ஒட்டுமொத்த ஆண்கள், ஒட்டுமொத்த யூடியூபர்ஸ்கள், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்கள் அவரை பின்தொடர்ந்து தொடங்கினார்கள். வீடியோ பைட்ஸாக இருக்கட்டும், செல்ஃபி வீடியோக்களாக இருக்கட்டும், இல்லை செல்ஃபி எடுப்பதற்காக. அத்துமீறியது எந்த அளவில் நீங்க பார்த்தீர்கள்னா, மோனோலிசா சாப்பிட்றதுக்கு கூட நேரம் கிடைக்கும். எந்த ஹட், அதாவது குடிசையில் அவர் தங்கி வந்தாரோ அந்த குடிசைக்கு வெளியிலே நீங்க பார்த்தீர்கள்னா, காலை அதிகாலையிலிருந்து இரவு வரை இந்த கூட்டம் அவரை சுத்தி வளைத்து நின்றது. ஒரு மாலை கூட அவர்கள் வாங்கவில்லை, மோனோலிசாவை விற்கவும் விடவில்லை. அளவுக்கு மீறி போன இன்னொரு ஆங்கிலும் நீங்க பார்க்கணும். மோனோலிசாவை காப்பாற்றுவதற்காக அவருடைய குடும்பத்தினர்கள் மோனோலிசாவை போர்வையை போட்டு மறைத்து அந்த இடத்திலிருந்து கூட்டி சென்ற காட்சிகள் பல. எந்த விதமான பர்மிஷன் கேட்காமல் மோனோலிசாவிடம் போய் தவறாக நடந்து கொண்ட பல்வேறு நபர்களும் இருக்கிறார். கோபமடைந்த மோனோலிசா ஒரு நபருடைய போனையும் போட்டு உடைத்திருக்கிறார். அப்போ கூட அவர்கள் அடங்கவில்லை. மோனோலிசாவுடைய குடும்பத்தினர்கள் அங்க இருக்கக்கூடிய போலீசார்களிடம் போய் கேட்டிருக்கிறார்கள், எப்படியாவது இந்த பெண்ணை ரயில்வே ஸ்டேஷன் வரை பாதுகாப்பு கொடுத்து விடுங்கள், ஏன்னா எங்க போனாலுமே இந்த கூட்டம் பின்தொடர்ந்து எப்படியோ அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்ற நபர்கள் அந்த பெண்ணிற்கு பாதுகாப்பை கொடுத்து அந்த பெண்ணை அங்க இருந்து எஸ்கேப் செய்வதற்கான வேலையை பார்த்திருக்கிறார்கள். அதாவது சோசியல் மீடியா எந்த அளவில் ஆபத்தாக மாறிவிட்டது என்று அதை நீங்க புரிந்து கொள்ள. இன்னொரு பக்கம் காட்டேவாலே பாபா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நபருடைய படத்தையும் பாருங்கள்.
இந்த மோனோலிசாவுடைய கதையை பற்றி மீண்டும் வருவேன். ஆனால் அதற்கு முன்பு இந்த காட்டைவாலே பாபா இவருடைய வீடியோவும் வைரலாகி கொண்டிருக்கிறது. இவரை நீங்க பார்த்தீர்கள்னா முள் படுக்கையில் முல்லை மேல போர்வையாக போர்த்தி கொண்டு படுக்கையும் அதே முள்ளால் போட்டு அங்க ஒரு தபஸ்யா போன்ற விஷயத்தை பார்த்து வருகிறார். வரப்போகக்கூடிய நபர்கள் இவரை பார்த்து ஆசீர்வாதமும் வாங்குகிறார்கள். எதையும் தாண்டி அவர்களால் முடிந்தது 5 10 20 ரூபாயும் இங்க போட்டுட்டும் போறார்கள். இது இவருடைய வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது. அதாவது வரக்கூடிய வருமானத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய இந்த ஏழை நபர். இந்த நபருடைய வீடியோ ஒரு மிகப்பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் வைரலாகிறது. இந்த வீடியோ வைரலானதால் ஒரு பெண்ணிற்கு அது பிடிக்கவில்லை. உடனடியாக எப்படி ஒரு பாபா இவ்வளோ வைரலாகலாம் என்கிற அந்த கோபத்தில் அந்த பெண்மணி போய் அந்த பாபாவை பார்த்து கேள்வி மேல் கேள்வி கேட்க தொடங்கியிருக்கிறார். உனக்கு வேற வேலை இல்லையா? பிச்சை எடுக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. சரி, உனக்கு தான் எதற்கு இது இவ்வளவு பணம் தேவையா? நீ தான் பாபாவாச்சு, உனக்கு தான் எதுவுமே தேவையில்லை. இந்த பணத்தை எல்லாம் எனக்கு கூடன்னு அந்த பெண் மிரட்டி அந்த காட்சியை நீங்க பார்க்க வேண்டும். இந்த பெண் இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்க துப்பல். இந்த பெண்ணால் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அத்துமீறல்களை பார்த்து கேள்வி கேட்க துப்பல். இந்த பெண்ணால் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அராஜகங்களை பார்த்து கேள்வி கேட்க துப்பல்ல. ஆனால் ஒரு ஏழை ஏதோ ஒரு வேடத்தை போட்டாவது தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இந்த குளிரில் பனியில் அங்கெல்லாம் நீங்க பார்த்தீர்களா, இப்போ 2-3 டிகிரி தான் அங்க டெம்பரேச்சர் இருக்கும். சட்டை துணி கூட இல்லாமல் முள் படுக்கையில் முள் போர்வையை போர்த்தி கொண்டு படுத்திருக்கக்கூடிய இந்த பாபாவை அந்த பெண்மணி எப்படி மிரட்டி இருக்கிறார், எப்படி கேவலப்படுத்தி இருக்கிறார், அதை நீங்க பாருங்க. இதற்கு பின்பு இதற்கான மற்ற விஷயங்களையும் நான் எடுத்துக்காட்டுவேன். பாருங்க. जमा कराओ ये लाओ दो मैं सिक्के को नोट में कन्वर्ट करके दे रही हूँ, जल्दी लाओ। सिक्के हैं आपके पास तो मैं नोट में कन्वर्ट करके दे रही हूँ 2 मिनट के अंदर। लाओ, स्कैनर को तो ऑनलाइन कर देंगे। अरे लाओ तो दो तो दे दो महाराज जी। अब तक अभी तो बैठे थे, आपको तो पैसे की कोई मोह माया नहीं थी। अब आपको मोह माया आ गई। जल्दी आप तो वहाँ से उठ के मोह माया आ गई। बच्चे हैं। अच्छा बच्चे, अभी तो जन्माष्टमी मना रहे थे आप। अरे अभी तो जन्माष्टमी मना रहे थे, रिकॉर्डिंग है आपके पास? पूरी है। अभी तो आप जन्माष्टमी मना रहे थे, बच्चे कहाँ से आ गया? अब हम प्रयागराज में कुंभ में भंडारे में काम लेंगे। जन्माष्टमी मना रहे थे, इतना बड़ा त्योहार, और अब आपके पास बच्चों की क्रांति है। लाओ मैं कन्वर्ट करके दे रही हूँ। देखो भाई पैसा भरा रहा है दीजिए हमको, दीजिए। ये भंडारे में काम ले लेंगे बाबा। ले लीजिए। लाओ तो हम भंडारा करा देंगे। हाँ सही है। बात सुनो, इधर देखो, कोई रुक जाओ। आप जन्माष्टमी बना रहे थे, अब बेटे के ऊपर क्यों आ गए कि घर में बच्चे हैं? आपने 2 मिनट के अंदर अपना तो थॉट बदल दिया। मैं कह रही हूँ अच्छा चलो बच्चों के काम आएंगे, कोई बात नहीं, वो भी मेरी बहन बराबर। இந்த நபருடைய உண்மையான பெயர் ரமேஷ் குமார் மாஞ்சி. ஏழையான குடும்பத்திலிருந்து வந்த இந்த நபர் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இதே போன்றுதான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறார். இந்த நபரிடம் இன்னும் ஒரு சில சேனல்களுக்கு போய் பேட்டி எடுக்கும் போது இவர் கொடுத்த பதில், இதுதான் எனக்கு பொழைக்க தெரிந்த ஒரே ஒரு வழி, இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்துதான் என்னை என்னுடைய குடும்பத்தோட வயிற்றை கழுவி வருகிறேன். நான் யாரிடமே போய் பிச்சையெல்லாம் எடுப்பதில்ல, என்னுடைய பிராக்டிஸ் இது. நான் ஒரு வித்தையை காட்டுகிறேன், என்னோட வித்தையை பார்த்து மக்கள் ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள், பணத்தை போட்டு போகிறார்கள். நான் என்னை பாபாவாக எங்கேயும் விசித்திருக்கவில்லை, இது என்னுடைய தொழில், இது என்னுடைய. ஆனால் அந்த பெண்ணுடைய ஆட்டிடியூடை பார்த்தீர்களா? அடானி அம்பானி போன்ற நபர்கள் கோடிக்கணக்கான ரூபாயை இந்த நாட்டிலிருந்து எடுத்து செல்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ திருடர்கள் இந்த நாட்டை ஏமாற்றி விட்டு வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கோடிக்கணக்கான ரூபாயை அழித்து செல்கிறார்கள், கொள்ளையடித்து செல்கிறார்கள். ஆனால் இந்த பெண்மணிக்கு கிடைத்த நபர் இந்த ஏழை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா வர்க்கம் எந்த அளவில் பித்து போய் அலைந்து கொண்டிருக்கிறது என்று நீங்க புரிந்து கொள்ள.
இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சைக்கலாஜிக்கல் டிஸார்டரை பற்றியும் இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்க போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு மோனோலிசா எந்த விதமான பிரச்சனைகளை சந்தித்தார், அதற்கு திரும்பி வந்து விடலாம். இந்த 2 கதைகளையுமே நான் பிரட்டி கொண்டு வருவதற்கான காரணம் இருக்கிறது. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவில் சோஷியல் மீடியா உங்களை இம்பாக்ட் செய்து விட்டது. இதுல நீங்க பார்த்தீர்கள்னா அன்வான்டட் அட்டென்ஷன் இந்த பெண்ணிற்கு கிடைத்தது. 17 வயது பெண்மணி தன்னுடைய குடும்பத்துடன், தனியாக எல்லாம் போகவில்லை, குடும்பத்துடன் வயிற்றுப்பழப்பிற்காக அங்க மாலைகளை விற்கக்கூடிய இந்த பெண்மணி ஒரு வீடியோ வைரலான உடனே அந்த பெண்ணிற்கு கிடைத்த அந்த அன்வான்டட் அட்டென்ஷன். இதனால் என்ன நடந்தது, அந்த பெண்ணுடைய பிரைமரி சோர்ஸ் வருமானத்திற்காக அந்த பெண் அங்க போயிருக்கிறார். மாலைகளை விற்று ஒரு சில பணங்கள் அந்த பெண்ணிற்கு கிடைக்கும். அது அங்க செய்ய முடியவில்லை, எந்த விதமான பிசினஸும் செய்ய முடியவில்லை. அந்த பெண்ணுடன் போன குடும்பத்தினர்கள் அவர்களாலேயும் எந்த விதமான தொழிலையும் பார்க்க முடியவில்லை, யாராலையுமே எந்த விதமான மாலையும் விற்க முடியவில்லை. இந்த பெண்ணை காப்பாற்றுவதே அவர்களுடைய பிரதான பிரச்சனையாக மாறிவிட்டது. ஹராஸ்மெண்ட் எந்த அளவில் இந்த பெண்ணிற்கு ஹராஸ்மெண்ட் கிடைத்ததுக்கு பார்த்தீர்கள்னா, வீடியோ, போட்டோ, செல்ஃபீஸ், இந்த பெண்ணிடம் எந்த விதமான பர்மிஷன் வாங்காமல் இந்த கூட்டம் அங்க எடுத்துக்கொண்டு லாஸ் ஆஃப் பிரைவசி, தன்னுடைய பிரைவசியை எப்படி இந்த பெண் இழந்திருக்கிறார் அதையும் நீங்க பார்க்கலாம். பப்ளிக்குடைய அந்த தொடர் பிரச்சனை வைரல் ஆனதுக்கு பின்பு இந்த பெண்ணிற்கு அந்த அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை, அந்த பாப்புலர் ஸ்டேட்டஸை எப்படி மேனேஜ் செய்வதென்றே புரியவில்லை. இதை தாண்டி அந்த பெண்ணிற்கு இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி இஷ்யூ, சேஃப்டி பிரச்சனை, அதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி. இமோஷனல் ஸ்ட்ரெஸ் எந்த அளவில் அந்த பெண்ணுக்கு இருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அந்த பெண்ணுடைய இமோஷனல் டிஸ்ட்ரெஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், என்சைட்டி அண்ட் கோபம் அனைத்துமே இந்த பெண்ணிற்கு கிடைக்கும். இந்த பெண் தன்னுடைய லைவ்லிஹுட்டை, தன்னுடைய தொழிலை கூட இழந்து நிற்கிறார். இந்த பெண்ணுடைய தகப்பனாரான ராம் மொண்டல் அவர்கள் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க பார்த்தீங்கன்னா, எங்களுடைய குடும்பம் ஏழையான குடும்பம், எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சரியான வீடு கூட கிடையாது. ராம்கட், பெங்கால், தின்சக் இது போன்ற பல்வேறு இடங்களுக்கு நாங்க ஊரா போய் இது போன்ற வியாபாரங்களை பார்த்து தன்னுடைய வயிற்றை கழுவி வருகிறோம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய தகப்பனாருக்கு அரசாங்கம் ஒரு சின்ன பட்டா நிலத்தை கொடுத்தார்கள். அந்த பட்டா நிலத்தில் ஒரு சிறிய வீட்டை நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு ரூம், ஒரு கிச்சன், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இதுதான் எங்களுடைய நிலை. எங்களுக்கு இந்த வைரல் எல்லாம் ஆக தேவையில்லை. எங்களுடைய பெண்ணுடைய மானம், அந்த பெண்ணுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு பணம் எல்லாம் தேவையில்லை. அதனால் அந்த பெண்ணை அங்கிருந்து நாங்க வீட்டுக்கு கூட்டி வந்துவிட்டோம். இதை தாண்டி எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. இந்த அளவில் எங்களுக்கு பிரச்சனைகள் வரும் என்று எங்களுக்கு தெரிந்திருந்தால் நாங்க குழந்தைகளை இது போன்ற இடங்களுக்கு பிஸ்னஸிற்காக, வியாபாரத்திற்காக அனுப்பியிருக்கவே மாட்டோம். எவ்வளவு வேதனையாக இருக்கு. அந்த நபர் காட்டேவாலே பாபா, இந்த பெண் அவரை எந்த அளவில் சித்திரவதை படுத்தினார் என்று நீங்கள் பாருங்கள். அவருடைய முகத்தில் அந்த கண்ணீருடன் அந்த முகத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, கடைசியில் நீங்க பார்த்தீர்கள் அந்த சேகரித்த பணத்தை பொட்டலம் கட்டி அப்படி நெஞ்சிலே வைத்திருக்கிறார். அட்லீஸ்ட் இதையாவது யாருமே பறித்து விடக்கூடாது. ஏன்னா அந்த பெண் தொடர்ந்து அந்த பணத்தை பறிப்பதற்காக கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒரு வேலை சிந்தித்து பாருங்கள். நீங்க இது போன்ற முள் படுக்கையில் படுத்தால், போர்வையாக அதை போர்த்தி கொண்டால், அந்த குளிரிலும் பார்க்காமல் வித்தையை காட்டிக் கொண்டிருந்தால், அப்போ இது போன்ற கூட்டம், இன்னும் கேவலமான விஷயம், அங்க சுற்றி நிறந்த நண்பர்கள் அவர்கள் அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தவில்லை. அவர்களும் வீடியோ எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அதாவது வியூஸ்க்கு எவ்வளவு அடிமையாகிவிட்டீர்கள் என்று நீங்க பாருங்கள். இப்போ என்னுடைய பிரதான கேள்வி, ரீல்ஸ் நல்லதா கெட்டதா? வைரல் ஆறுது நல்லதா கெட்டதா? இதை நீங்க பார்த்தீர்கள்னா, எதற்காக நீங்க ரீல்ஸ்க்கு அடிமையாகிவிட்டீர்கள்? நீங்க தொடர்ந்து பார்ப்பீர்கள், ட்ரக்ஸை எதிர்க்கிறோம், டாஸ்மாக் கடைகளை எதிர்க்கிறோம், ஸ்மோக், சிகரெட் குடிக்கக்கூடாது, பீடி குடிக்கக்கூடாது, புகையிலை போட்ட, இது எல்லாத்திற்கும் காரணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம். அதாவது ஒரு நபர் சிகரெட் குடிப்பதால் அவருக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், சாராயம் குடித்தால் அதற்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்க அடிமையாகி விடுகிறீர்கள். அதற்கான காரணம்
டெபமைன், அதாவது உங்களுடைய மூளையில் இருக்கக்கூடிய டெபமைன் என்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அது ஸ்பைக் ஆகும்போது, இம்மீடியட்டா சந்தோஷம் கிடைக்கும் போது அதுக்கு நீங்க அடிமையாகி விடுவீங்க. நீங்க ரீல்ஸ் பார்க்கும்போது ஒரு ரீல்ஸோடைய அந்த டியூரேஷன் எவ்வளவு இருக்கும்? 30 செகண்ட், 40 செகண்ட், 1 நிமிஷம், அதிகபட்சம் 1 நிமிஷம். அந்த 1 நிமிடத்திற்குள்ள கிடைக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ஸ்டோரி, ஒட்டுமொத்த சந்தோஷம், நீங்க டப்பு 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 டப்புன்னு பார்க்க 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 உங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம் கிடைத்து கொண்டிருக்கிறது. உங்கள் மனதில் ஒரு திருப்தி கிடைக்கிறது. ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, நீங்க எப்படி ஒரு ட்ரக்ஸிற்கு அடிமையாகிறீர்களோ, எப்படி நீங்க சிகரெட், சாராயத்திற்கு அடிமையாகிறீர்களோ, அதே போன்று இன்னைக்கு பல இளைஞர்கள், இன்க்ளூடிங் சின்ன சின்ன குழந்தைகள், இது போன்ற ரீல்ஸ்களுக்கு அடிமையாகி விட்டார்கள். அந்த பெண் எப்படி அந்த பாபாவை மிரட்டினாரோ, எப்படி எந்த விதமான எமோஷனும் இல்லாமல், அவருடைய கண்ணீரை கூட பார்க்காமல் அவரை விரட்டி அடித்தார். இன்னைக்கு அந்த பாபாவும் அங்க மோனாலிசாவிற்கு பின்னாடி இருந்த அந்த நபர்கள் ஜஸ்ட் ஒரு செல்ஃபிக்கும் ஒரு வீடியோவிற்கும் அந்த பெண்ணுடைய பிரைவசியை, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நரகமாக்கி விட்டார்களோ, அவர்களுடைய எமோஷன் ஜஸ்ட் ஒரு செல்ஃபியில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் மட்டும்தான். இதனால் என்ன நீங்க நஷ்டமடைகிறீர்கள்? அதை நீங்க பாருங்க. புவர் ப்ராப்ளம் சால்விங். உங்கள் ரீல் பார்க்கக்கூடிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையின் வந்தால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சிந்தனை, அந்த ப்ராசஸ், அதை நீங்க இழக்கிறீர்கள். மெமரி டிஸ்டர்பன்ஸ், அதாவது உங்களுக்கு ஞாபகத்தில் எதுவுமே இருக்காது. மொபைல் ஃபோன் வருவதற்கு முன்பு இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லெட்டர், டெலிஃபோன் எல்லாம் ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த நபர்கள் 1980s 90s எல்லாம் அதற்கு முன்பு பிறந்த நபர்களிடம் போய் கேட்டு பாருங்கள். அவர்களுக்கு மனப்பாடமாக குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 டெலிஃபோன் நம்பர்ஸ் ஞாபகத்தில் இருக்கும், அட்ரஸ் ஞாபகத்தில் இருக்கும். ஒரு இடத்திற்கு போய்விட்டால் அந்த இடத்தை எப்படி, கூகுள் மேப் எல்லாம் அப்ப கிடையாது, கூகுள் மேப் இல்லாமலேயே ஒரு இடத்திற்கு போவார்கள், வருவார்கள், அடையாளங்களை பார்ப்பார்கள். இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இடமாகவே இருந்தால் கூட 10 முறை அந்த இடத்திற்கு போய் வந்தால் கூட உங்களால் அந்த இடத்திற்கு சரியாக போக முடியாத காரணம், பிகாஸ் உங்கள் கையில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறது, கூகுள் மேப் இருக்கிறது. ஸோ ஞாபக சக்தி அங்க குறைகிறது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு உறக்கம் வராது. ரீல்ஸ் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். நைட்டு 9 மணிக்கு படுத்தோம்னா 11 மணி எப்ப ஆனது, 12 மணி எப்ப ஆனது, 2 மணி எப்ப ஆனது. இன்னும் சொல்ல போனால் காலையில எந்திரிச்ச உடனேயே முதல் வேலை நீங்க அந்த போனை தான் எடுத்து பார்க்கிறீர்கள். அதாவது உங்களுடைய கண் கூட ஒழுங்கா திறந்திருக்காது, அதற்குள்ளேயே நீங்க அந்த ஸ்கிரீனை அட்ஜஸ்ட் செய்து கொண்டிருப்பீங்க. அதுவும் உங்களுடைய மூளைக்கு இம்பாக்ட் எடுத்துக்காட்டுகிறது. இது எல்லாமே நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுடைய உறக்கம் டிஸ்டர்பன்ஸ் அங்க நடக்கிறது. குழந்தைகள் எப்படி இம்பாக்ட் ஆகிறார்கள் அதை நீங்க பாருங்கள். சின்ன குழந்தையிலிருந்து அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருகிறது. இந்த ஸ்ட்ரெஸ் என்கிற பிரச்சனை 40, 50, 60 வருடத்திற்கு மேல வருமோ அந்த பிரச்சனை இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைகள். காரணம், பெற்றோர்கள் சாப்பாட்டை ஊட்டும் போது ஃபர்ஸ்ட் நிலாவை காட்டி சாப்பாட்டை ஊட்டி வருவோம். இன்னைக்கு அந்த குழந்தைக்கு முன்பு ஒரு மொபைல் போனை வைத்து விட்டால் அந்த குழந்தை அப்படியே ஒத்து பார்த்துட்டு இருக்கும். இவங்க எது என்ன ஊற்றாகனே அந்த குழந்தைக்கு தெரியாது, என்ன வயிற்றுக்குள்ள போகுதுன்னே அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனால் நீங்க குழந்தை அசையாமல் ஆடாமல் நம்ம சொல்றதெல்லாம் கேட்குதே என்கிற அந்த சந்தோஷத்தில் அந்த குழந்தைக்கு முன் வைக்கக்கூடிய இந்த ஸ்கிரீன், இது எல்லாமே எடிக்ஷன். டிப்ரெஷன், குழந்தையிலிருந்து ஒரு டீனேஜ்ல இருந்து மிட் ஏஜ் வரை அனைவருக்கும் இருக்கக்கூடிய டிப்ரெஷன், மன அழுத்தம், மனம் பாதிப்பது, இது எல்லாமே இந்த ரீல்ஸ் வழியாக. என்சைட்டி, பதற்றம், ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் அப்படியே பதறி போடும். அந்த விஷயத்திற்கான ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் அப்படியே பதறும். சில பேர் அழுகிறார்கள், சில பேர் கோபம் அடைகிறார்கள், சில பேர் இன்னும் சொல்ல போனால் இப்ப சமீபத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த தற்கொலைகள், இதற்கான காரணம் எல்லாமே இது போன்ற மொபைல் அடிக்ஷன், ரீல் அடிக்ஷன். வைரல் ஆகிறது நல்ல விஷயம் கிடையாது. அவர்கள் வைரல் ஆகுவதற்காக அந்த இடத்துக்கு போய் மாலை விற்கவில்லை, அவர் போய் அந்த முள் படுக்கையில் படுக்கவும் தன்னுடைய வயிற்றுப்பொழப்பிற்காக போன 2 நபர்கள். இன்னைக்கு 2 பேரையுமே மகா கும்ப மேலையிலிருந்து நீங்க விரட்டி அடித்திருக்கிறீர்கள். இது இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட ஒரு மிக பெரிய. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும்.
அப்படி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதி. உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் எங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். தயவு செய்து எங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் போட்டு வந்தால்தான் எங்களாலேயும் இது போன்ற பல வீடியோக்களை உங்களுக்கு முன்பு எடுத்து வர முடியும். இதை தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி.